மீதமான நேரம் நீர் மாத்திரம் ஆளுகை செய்வீராக. நன்றி தகப்பனை, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே கூட கொஞ்ச நேரம் தியானத்திற்காக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை சங்கீதம் 18வது அதிகாரத்தில் இருக்க 2வது வசனம். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சங்கீதம் 18:2 நாம் வாசிக்கிறோம். இதே வார்த்தை கூட 2 சாமுவேல் 22:2 நம்ம அதே வார்த்தையை வாசிக்க முடியும். கர்த்தரின் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் தொடங்குகிறது. அதை நம்ம ஆங்கிலத்தில் பார்க்கும்பொழுது த லார்ட் இஸ் மை ராக் மை ஃபோர்ட்ரஸ் அண்ட் மை டெலிவரர் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம தமிழ்ல பார்க்குறப்போ ரட்சகர் அப்படின்னு சொல்றாங்க. அதே ஆங்கிலத்துல நம்ம பார்க்கும்பொழுது மை டெலிவரர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த 4 வார்த்தைக்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை தான் டெலிவரர் அப்படின்ற அந்த வார்த்தை தான் ஆவியானவர் கொடுத்த ஒரு வார்த்தை. அந்த வார்த்தைக்கான ஒரு நிகரான ஒரு ஹீப்ரு வேர்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, இப்படி நிறைய வார்த்தைகளை நம்ம ஹீப்ரூல நமக்கு தெரிந்த வார்த்தைகள் உண்டு. அப்படியாய் டெலிவரர் விடுவிக்கிறவர் அப்படின்னா ஹீப்ரூல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தப்பதான் ஜெஹோவா மெஃபல்டி அப்படின்ற அந்த வார்த்தை தான் த லார்ட் மை டெலிவரர் விடுவிக்கிறவர் அப்படின்றதுக்கான ஹீப்ரு நிகரான ஹீப்ரு வார்த்தை ஜெஹோவா மெஃபல்டி அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருந்தது. அப்ப அந்த வார்த்தைக்கான அர்த்தம் நம்ம பார்க்கும்பொழுது ரெஸ்கியூ சேவிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஸ்கியூ அப்படின்ற வார்த்தையோட அர்த்தத்தை நம்ம பார்க்கும்பொழுதே எங்கேயாவது ஒரு இயற்கை சீற்றங்கள் நடந்தா, ஒரு புயல் நடந்தா, இல்லை வேற ஏதாவது ஒரு இயற்கை அழிவுகள் அந்த மாதிரி நடக்கிறதுல தான் என்ன சொல்லுவாங்க, ரெஸ்கியூ ஆப்ரேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ரெஸ்கியூ டீம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ரெஸ்கியூனா என்ன பண்றாங்கன்னா, காப்பாற்றுவதற்காக வந்திருக்கிறவர்கள் தான் அந்த ரெஸ்கியூ டீம், ரெஸ்கியூ ஆப்ரேஷன். அதுக்காக ஒரு மனிதர் ஏதாவது காரியத்தில் சிக்கி கொண்டு இருந்தாங்கன்னா அவங்கள காப்பாற்றுறதுக்காக நடக்கிற ஒரு வார்த்தை தான், அதுக்காக நடக்கிறதா ரெஸ்கியூ. அப்போ ஜெஹோவா மெஃபல்டி அப்படின்ற அந்த வார்த்தை எது குறிக்குதுன்னா, அது வெறும் விடுதலையை குறிக்கிற ஒரு வார்த்தை அல்ல, நம்மை காப்பாற்றுகிற ஒரு வார்த்தை. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னா, விடுதலைன்றது சில நம்ம அநேக நேரத்துல காத்திருக்கிற ஒரு விஷயம். எனக்கு ஒரு காரியத்துல விடுதலை வேணும், இந்த காரியத்துல ஒரு விடுதலை வேணும்னு சொல்றது வேற. சில நேரங்கள் அதெல்லாம் அந்த எல்லைகள் எல்லாம் தாண்டி போய் என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன் கதறுகிறான்னா அதுதான் என்னது, அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் எந்த நாமத்துல வெளிப்படுகிறார்னு பார்த்தா அந்த மெஃபல்டி அப்படின்ற அந்த நாமத்துல தான் என்ன பண்றாரு, அவர் வெளிப்படுறார். இப்போ இந்த இந்த பிக்சர்ல கூட நம்ம பாக்குறப்போ ஒரு மனிதன் தண்ணீர்ல மூழ்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப யாரும் என்ன சொல்ல மாட்டாங்க, எனக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரேன்னு அப்ப யாரும் கேட்க மாட்டாங்க. வேற ஒரு சில காரியங்கள் விடுதலை கொடுங்கன்னு கேட்கிற சில காரியங்கள் உண்டு. என்னை எப்படியாவது காப்பாத்துறீங்க, நான் சிக்கிட்டு இருக்கேன், இதுக்கு மேல என்னால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்றது அது ஒரு விதம். இப்போ ஒரு மனுஷன் தண்ணியில முழுகானா கண்டிப்பா அவன் என்ன சொல்லுவான், என்னை யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு தான் என்ன பண்ணுவான், கத்துவான். சோ நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் இருக்கலாம். விடுவிங்க ஆண்டவரேன்னு சொல்லும்பொழுது அவர் விடுவிக்கிறவராய் வருவார். காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கதறும் பொழுதுதான் என்ன என்ன நடக்குது, அப்போதான் த லார்ட் மை டெலிவரர் ஜெஹோவா மெஃபல்டி அப்படின்ற நாமம் அதற்காக தான் என்ன பண்றாங்க, அந்த ஹீப்ரு லாங்குவேஜ்ல கொடுக்கப்பட்டிருக்கு. தாவீதோட வாழ்க்கையில நம்ம இந்த சங்கீதத்துல பார்க்கும்பொழுது கூட என் கண்மலை என் கோட்டை என் ரட்சகர் அப்படின்னு சொல்றாரு. அதிகமாய் ஆண்டவரிடத்துல என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி நெருக்கத்து நடுவுல அதிகமாய் கூப்பிட்ட ஒரு மனிதன்னு நம்ம பார்த்தோம்னா சங்கீத புத்தகத்துல அநேக இடங்கள்ல தாவீது அப்படி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாரு. ஏன்னா அவரு எப்பொழுதுமே என்ன பண்ணாரு, துரத்தப்பட்டு கொண்டே இருந்தார். அப்போ ஒரு பேட்டில் நடக்கும் பொழுது இந்த இந்த மெஃபர்டின்ற நாமம் எங்க எந்தெந்த இடத்துல கர்த்தர் அந்த நாமத்தோடு நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறார். சில சூழ்நிலைகளை வேத புத்தகத்துல நம்ம பார்க்கும் பொழுது கூட அப்படி ஆண்டவர் வெளிப்பட்டிருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே கூட அவர் அந்த நாமத்தினாலேயே வெளிப்பட்டு என்ன பண்ண முடியும், நம்மை காப்பாற்ற முடியும். விடுவீங்கன்றதை தாண்டி ஒரு காப்பாற்றப்பட வேண்டிய ஒரு நெருக்கமான சூழ்நிலைகளிலே அவர் காப்பாற்றுகிறவரா என்ன பண்றாரு, வெளிப்படுறாரு.
சரி, எதற்காக அப்படிப்பட்ட ஒரு நெருக்கம்? ஏன் வந்து ஒருத்தரை வந்து காப்பாத்துங்கன்னு கத்துற அளவுக்கு ஆண்டவர் வந்து அந்த அந்த அப்படிப்பட்ட ஒரு பாதைக்குள்ளே அவர் அனுமதிக்கிறார் அப்படின்ற அந்த காரியத்தை என்ன பண்ண போறோம்? நம்ம பார்க்க போறோம். இந்த ஒரு சில காரியங்களை பார்த்து நம்ம இந்த நாளிலே நம்ம ஜெபித்து நம்ம முடிக்கலாம். வேத புத்தகத்துல நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது நமக்கு தெரிந்த ஒரு காரியம் தான் யாத்ராகமம் புத்தகத்திலே நமக்கு தெரிந்த வசனம். எக்ஸோடஸ் 3:9ல யாத்திராகம் 3:9ல நம்ம பார்க்கும்பொழுது, இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இப்ப இஸ்ரவேல் புத்திரர் என்ன பண்ணாங்க? கூக்குரலிட்டாங்க அப்படின்னு போட்டிருக்கு. சோ இந்த இந்த நிலை தான் என்னது? அவங்க வந்து எனக்கு எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்க, இதுக்கு மேல எங்களால முடியாது அப்படின்னு சொல்றதா என்னது கூக்குரல். அந்த அந்த நேரத்துல வந்து அவங்க அப்படி ஒரு ஆண்டவரை நோக்கி அவங்க இட்ட சத்தம் தான் என்ன ஆயிருக்கு, ஆண்டரோட சந்நிதியில போய் அதை எட்டியிருக்கு. ஆண்டரோட சந்நிதியை எட்டி ஆண்டவர் என்ன சொல்றாரு? சோ இப்படி இஸ்ரவேல் புத்திரருடைய கூக்குரலின் சத்தம் என் சந்நிதியில எட்டினது. எகிப்தியர்கள் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலை நான் கண்டேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இங்க இருந்து என்ன நடக்குது? ஆண்டவர் அவர்களை விடுவிக்கும்படியாய் நான் வந்து ஒரு மனிதனை அனுப்புவேன்னு சொல்லிதான் மோசேயை எழுப்பி அவர்களை விடுவிக்கும்படியாய், அவர்களை காப்பாற்றும்படியாய் அந்த அந்த அவங்க அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த நெருக்கம், ஒடுக்குதல், கரெக்டான வார்த்தை பார்த்தா ஒடுக்குதல். அப்போ ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில தான் அவர் என்ன பண்றாரு? ஒரு மனிதனை எழுப்பி இந்த ஜனத்தை காப்பாற்றும்படியாய் அவர் அனுப்புகிறார். அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து காப்பாற்றப்படும்படியாய் கர்த்தர் அனுப்புகிற வேளையிலே அவர்கள் அங்கிருந்து பிரயாணப்பட்டு அந்த கானானை நோக்கி வந்து சென்று அடையும் வரை இருக்கிற அந்த பிரயாணம் எல்லாம் நமக்கு தெரிந்த ஒரு காரியம்தான். அப்போ அந்த பிரயாணம் அது எப்படிப்பட்ட ஒரு பிரயாணமா இருந்தது? ரைட் ஃப்ரம் த ஸ்டார்டிங், அந்த ஸ்டார்ட் பண்ற இடத்துல இருந்து போய் முடிகிற இடம் வரைக்கும் பார்க்கும்பொழுது ஒரு கண்டினியூஸா என்னது, யுத்தங்களை சந்தித்து கொண்டே அது வந்து ஒரு ஒரு ஸ்மூத்தான ஒரு பாதை இல்ல. சரி, 400 வருஷம் கஷ்டப்பட்டுட்டாங்க, கூக்குரல் இட்டுட்டாங்க, நான் அவர்கள் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து காப்பாற்றுவதற்காக ஒரு மனிதனை அனுப்பினவர் என்ன பண்ணிருக்கலாம்? கொஞ்சம் ஈஸியா அவங்கள கொண்டு வந்து கானான்ல சேர்த்திருக்கலாம். ஏன்னா 400 வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருக்க ஜனங்க தானே, கொஞ்சம் சீக்கிரமா வந்து கானானுக்குள்ள வந்து ரெஸ்ட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கலாம்? கூட்டிட்டு வந்திருக்கலாம். நமக்கு தெரியும், இந்த இஸ்ரவேலர்கள் கிட்ட நிறைய குறைவுகள் இருக்குது, எல்லாமே நமக்கு தெரியும். சோ இப்படி ஆண்டு வந்து என்ன பண்ணிருக்கலாம்? உடனே ஒரு இளைப்பாறுதலை கொடுத்துருக்கலாம். ஏன்னா வந்து அவங்க ஒரு சின்ன கஷ்டத்துல இல்ல. கிட்டத்தட்ட ரொம்ப வருஷங்களா அவர்கள் சந்ததி சந்ததியா என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்க? கூக்குரல் இட்டு எங்களை இப்படி வந்து இவன் ஒடுக்குறானே, இவ்வளோ நெருக்கமா, இவ்வளோ போராட்டமா அப்படின்னு சொல்லி கூக்குரல் இட்டு கொண்டிருக்கிற ஒரு சந்ததி. அவர்களை கொஞ்சம் சீக்கிரமாய் ஆண்டவர் என்ன பண்ணிருக்கலாம்? காப்பாற்றி கொண்டு வந்து ஒரு இளைப்பாறுதலை கொடுத்திருக்கலாம். ஆனாலும் வந்து அந்த வழியிலே பாதையிலே அவர்கள் அநேக யுத்தங்களை சந்திக்க நேரிடுகிறது. ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார். அந்த யுத்தங்களின் வழியா என்ன பண்றாரு ஆண்டவர்? அநேக காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். அப்போ ஒரு யுத்தம் அப்படின்னு ஒண்ணு எடுத்துக்கிட்டாலே, ஒரு ஃபைட், இப்போ ஒரு ஒரு ஃபைட் நடக்குது அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? அங்க ஒரு ஃபைட்னாலே ரெண்டு பக்கத்துல ரெண்டு பேர் வந்து மோதி கொள்றாங்க, அதான் ஃபைட். இப்போ ஒருத்தர் மட்டுமே அடிச்சிட்டு இருந்தாங்கன்னா அதை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க? ஃபைட்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அந்த நபரோட பேரை சொல்லி இந்த மனுஷன் இந்த மனுஷனை அடிக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அங்க சண்டை நடக்குதுன்னே சொல்ல மாட்டாங்க. இந்த ஒரு ஆள் வந்து அந்த ஆள் அடிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்னொரு மனுஷனும் திருப்பி அடித்தா ரெண்டு பேர் அடிச்சிட்டு இருந்தாதான் என்ன சொல்லுவாங்க? அங்க ஃபைட் நடக்குது, அங்க ஒரு ஃபைட் நடக்குதுன்னு சொல்ல முடியும். யுத்தம்னா என்ன? ரெண்டு சைடு இருக்கும், ரெண்டு சைட்லயும் வந்து தாக்குதல் இருக்கும். சில நேரங்கள்ல ஒரு கை ஓங்கி இருக்கும், மறு கை தளர்ந்து இருக்கும். இப்படி அநேக காரியங்கள் தான் யுத்தத்துல நடக்கும். ஸோ ஒரு பேட்டில் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ரெண்டு சைட்லயுமே ஏற்றம் இறக்கம் இருக்கும், அதுதான் யுத்தம். அப்ப இந்த இஸ்ரவேலர்கள் அங்கிருந்து தொடங்கி இந்த கானானுக்குள்ளே வரும் வரை அவர்கள் யுத்தங்களை சந்தித்து கொண்டே வராங்க. என்ன நடக்குது? சில நேரங்களிலே இவர்கள் வந்து சில சரிவையும் சந்திக்க நேரிடுகிறது. சில நேரங்களிலே இவர்கள் வெற்றி அடைகிறதையும் என்ன பண்ண முடியுது? நம்ம பார்க்க முடியுது. அப்ப ஏன் வந்து இப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வுகளை ஆண்டவர் வந்து இவங்களை கூட்டிட்டு வராரு? ஆண்டவர் தான் இவங்களை காப்பாற்றணும்னு வராரு. அவர் தான் சொல்றாரு என் சந்நிதியில் இவர்களுடைய கூக்குரல் எட்டினதுன்னு சொல்லி. அப்ப என்ன பண்ணிருக்கலாம் ஆண்டவர்? கொஞ்சமே இவர்களோட பட்சத்துல ஆண்டவர் தான் இருக்கிறாரு. எல்லா யுத்தத்திலுமே இவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கலாம். பார்வோனை வந்து ஈஸியா என்ன பண்ணிருக்கலாம்? அவன் பெர்மிஷன் கொடுத்திருக்கலாம். இப்படி எல்லாம் இருக்கும்பொழுது கூட இதெல்லாத்தையும் தாண்டி என்ன பண்றாங்க? துரத்திட்டே வரான். நிம்மதியா என்ன பண்ண முடியல?
போற பாதை கூட வனாந்திரமான பாதை தான். ஆனா அதுல கூட என்ன பண்ண முடியல, நிம்மதியா டிராவல் பண்ண முடியல. இவ்வளோ வருஷம் கழிச்சு போனாலுமே ஏற்கனவே அங்கேருந்து கிளம்புறதுக்குள்ளேயே 10 வாதை, எவ்வளோ போராட்டம். போவே வேணாம், நம்ம இங்கே இருந்துடலாம்னு இந்த ஜனங்க நினைக்கிற அளவுக்கு ஒரு போராட்டத்துல தான் அந்த தொடக்கமே ஆரம்பிக்குது. அந்த தொடக்கத்துக்குள்ளேயும் தாண்டி உள்ள வரப்பையும் துரத்துட்டே வரான். இப்படி ஒவ்வொரு இடமாய் ஒவ்வொரு இடமாய் அவர்கள் என்ன பண்றாங்க, போராட்டங்களை சந்தித்து கொண்டு வருகிற வருகிற ஒரு சூழ்நிலையா இருக்கு. சோ அப்ப வந்து இவர்கள் பட்சத்திலே ஆண்டவர் இருக்கிறார். ஆனாலும் எகிப்தியன் ஒரு சத்ருவா இருந்து என்ன பண்றான், துரத்திட்டு வரான். ஒரு ஒரு இடத்துலயுமே ஆண்டவர் வந்து இவர்களுக்கு வெற்றியை கொடுத்து கொண்டே வரார். சில இடங்களிலே இவர்கள் சில டிராபேக்ஸ் சந்திக்கிறாங்க, அதுக்கப்புறம் திரும்பி முன்னேறி வராங்க. இப்படிதான் நடக்குது. அப்போ ஜெஹோவா மெஃபல்டி அவர் எப்படிப்பட்ட காரியங்களை கற்றுக் கொடுக்கிறவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த காப்பாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நிறைய நேரத்துல இஸ்ரவேலர்கள் கூட கூக்குரலிடத நம்மளால பார்க்க முடியும். அவங்க கூட அப்படிதான் சில சுச்சுவேஷன்ல சத்தம் போட்டு கத்துவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி பார்த்தா என்ன நடந்திருக்கும்னா, ஏதோ ஒரு காரியத்துல வந்து என்ன பண்ணிருப்பாங்க, மிஸ் பண்ணிருப்பாங்க. ஏதோ ஒரு காரியத்துல கர்த்தரை துக்கப்படுத்திருப்பாங்க. ஏதோ தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் செய்திருப்பார்கள். ஏதோ ஒன்றத்துக்கு இடம் கொடுத்திருப்பார்கள். கர்த்தரிடத்திலிருந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த ஒரு காரியம் என்ன இருக்காது, அங்க நடந்திருக்காது. சோ இந்த ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி இடங்கள்ல தான் கொஞ்சம் நீ என்ன பண்ணு, கொஞ்சம் நீ டிராபேக்கை சந்தி, கொஞ்சம் நீ வந்து கஷ்டப்படு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சில காரியங்களை அனுமதித்து அவர் என்ன பண்றாரு. ஆனாலும் கைவிடாதவராய் அந்த நெருக்கம் வந்து, ஆண்டவரே நாங்க இதை செய்து விட்டோம், எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி வேத புத்தகம் நம்ம ஃபுல்லா பாக்குற இடத்தெல்லாம் இந்த இஸ்ரவேலர்களை படிக்கிறதுக்கே சில நேரத்துல வந்து யோசனையா இருக்கும். எத்தனை முறை அவர்களை காப்பாற்றி விட்டாலும் அத்தனை முறை என்ன பண்ணுவாங்க, திருப்பி திருப்பி ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு ஆண்டரை நோக்கி கூப்பிட்டுட்டே இருக்கவங்களா தான் இருப்பாங்க. அப்ப இவர் என்ன பண்றாரு, ஒவ்வொரு இடத்திலும் ஏன் என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரேன்னு கத்துகிற அளவிற்கு, கூக்குரல் இடுகிற அளவிற்கு அந்த பிரயாணத்திலே அவர்களை சில இடங்களில் கத்த நடத்தி அவர்களை பண்படுத்தி என்ன பண்றாரு, அந்த 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 ப்ராசஸ்க்குள்ளேயே அவர்களை கொண்டு வந்து அந்த இலைப்பாறுதலுக்கு நேராய் கொண்டு வருகிறதை நம்மால பார்க்க முடியுது. அப்ப இந்த மெஃபல்டி என்கிற நாமத்தை உடைய தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார், ஹி இஸ் கம்மிங் ஆஸ் அ ரெஸ்கியூவர். அவர் ஒரு ரெஸ்கியூவர் தான், அவர் ஒரு காப்பாற்றுகிற தேவன் தான். நீ அழிந்து போயிரு, நீ தண்ணிக்குள்ளேயே மூழ்கிரு, நீ வந்து இந்த எதிரி துரத்தினானா அவன் கையிலே அடிபட்டு செத்துரு, ரெண்டு பக்கம் வந்து ஃபைட் பண்றாங்கன்னா எதிரி கை ஓங்குகிற நேரத்திலே நீ மடிந்து போயிரு அப்படின்னு விடுறவர் இல்ல. பட் அந்த மடிந்து போகிற சூழ்நிலைக்கு நேராக நடத்தி அந்த பாயிண்ட்ல இருந்து ஏதோ ஒன்றை நம்மிடத்திலே அவர் பண்படுத்தி அங்கிருந்து என்ன பண்றாரு, ஹீஸ் ரெஸ்கியூங் எஸ். ஹalleluya. அப்படிதான் என்ன பண்றாரு, ரெஸ்கியூ பண்றாரு. என்ன நினைக்கிறாங்க, நம்ம வந்து கர்த்தர் நம் பட்சத்துல இருக்கிறாரு, எல்லா யுத்தத்திலயும் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிதான் அந்த ஆயி பட்டணத்தை பார்த்துட்டு கொடுக்குற ரிப்போர்ட்டே எப்படி இருக்கு, ரொம்ப ஈஸியா இருக்கு. எல்லாரெல்லாம் போவேனா, கொஞ்சம் பேர் போனா போதும், நம்ம ஈஸியா வந்து என்ன பண்ணிடலாம், நம்ம ஜெயிச்சுட்டு வந்துடலாம். கொடுக்குற ரிப்போர்ட்டே ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு அசால்ட்டான ஒரு ரிப்போர்ட்டா தான் அது இருக்கு. நம்மளால ஈஸியா வந்து பண்ணிட முடியும், எல்லாரெல்லாம் போவேனா அப்படின்னு தான் என்ன பண்றாங்க, சொல்றாங்க. ஆனா இவர்களுடைய கண்கள் பார்க்காத ஒரு காரியத்தை என்ன பண்றாரு, கர்த்தர் பார்க்கிறாரு. கர்த்தர் பார்த்துட்டு என்ன சொல்றாரு, சரி போங்க அப்படின்னு சொல்லி அனுமதிக்கும் போது போயிட்டு என்ன பண்றாங்க, ஆயி பட்டணத்துல இருக்கிற சொற்பமானவர்கள்னு சொல்லி இவங்க எந்த இடத்த சொன்னாங்களோ அதே இடத்துல இருக்கிற ஜனத்தினாலே முறியடிக்கப்பட்டு திரும்பி ஓடி வராங்க. திரும்பி ஓடி வரும்பொழுது என்ன நடக்குது, அங்க யோசுவாவும் மற்ற ஆசாரியர்களும் என்ன பண்ணாங்க, தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தேவ சமூகத்திலே அந்த பெட்டியின் அருகிலே என்ன பண்ணாங்களாம், விழுந்து கிடந்தாங்களாம். ஏன் இப்படி நடந்தது, ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் என்ன பண்ணாங்களாம், விழுந்து கிடந்தாங்களா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்வாரு யோசுவா கிட்ட, நீ இப்படி விழுந்து கிடக்கிறது என்ன, இஸ்ரவேல் என்ன பண்ணிட்டது, பாவம் செஞ்சதுன்னு சொல்லி. அப்பதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, தீட்டுள்ளதை எடுத்து ஒளித்து வைத்து கொண்டார்கள் சொல்லி அப்பதான் என்ன சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு. அப்பதான் யோசுவாவுக்கு தெரியவே வருது இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்திருக்குன்னு சொல்லி. அந்த அது அந்த அந்த பாட்டெல்லாம் நமக்கு தெரியும். ஒரு ஒரு குடும்பமாய் வந்து ஒரு ஒரு கோத்திரத்திலே குடும்பமாய் வந்து ஒரு குடும்பத்துல இருக்கிற ஒரு மனிதன் மேலே அவன் செய்த பாவம் வெளிப்படுத்தப்பட்டு அவனும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன பண்றாங்க, கொண்டு போய் கற்குவியலாய் மாறும்படி அவனை அடித்து கொன்று போடுகிறார். அப்ப இந்த 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 இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது யோசுவா என்ன நினைக்கிறாரு, கத்தரின் பட்சத்தில் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யுத்தத்துக்கு போறாரு. ரொம்ப ரொம்ப சாதாரணமா எடுத்துட்டு ஒரு யுத்தத்துல போறாரு. ஆனால் அந்த இடத்துல அந்த யுத்தத்துல ஜெயிக்க முடியாதபடிக்கு ஏதோ ஒரு உள்ளான ஒரு காரியம் புதைந்து கிடக்குது. அந்த புதைந்து கிடக்கிற காரியம் வெளியே வந்து அது வெளியேற்றப்படும் பொழுது அதே ஆயி பட்டணத்துக்கு திரும்பவும் போய் இவர்கள் ஜெயத்தை எடுக்கிறத நம்மால பார்க்க முடியுது. ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங், நம்மளுடைய வாழ்க்கையிலே சில நேரங்களில் ஆண்டவரே விடுவீங்கன்னு சொல்லுகிறதை தாண்டி
எப்படியாவது என்ன சேவ் பண்ணுங்க ஆண்டவர், எப்படியாவது என்ன காப்பாற்றுங்க. ஐ ஆம் அட் த டெட் எண்ட். அந்த டெட் எண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு மேல வந்து நேரா போறதுக்கும் இடம் இல்ல, சைட்ல போறதுக்கும் இடம் இல்ல, எந்த பக்கமும் திரும்ப முடியல, எதுவுமே பண்ண முடியல. அதுதான் என்னது டெட் எண்ட். அந்த மாதிரி டெட் எண்ட் சுச்சுவேஷன்ஸ்ல ஆண்டவர் வந்து அங்கதான் என்ன பண்றாரு, ரெஸ்கியூரரா, டெலிவரரா அவர் வெளிப்படுறார். நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்துல இப்படிதான் நடக்குது. என்ன நடக்குது? ஒரு டெட் எண்ட் சுச்சுவேஷன். ஐ டோன்ட் நோ வாட் ஐம் கோயிங் டு டூ ஆஃப்டர் திஸ். இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேனே எனக்கு தெரியலையே, இதுக்கப்புறம் நான் செய்கிறதற்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. என்ன சொல்லுவோம் நம்ம, கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு, என்னால யோசிக்க கூட முடியல, எனக்கு என்னோட மைண்ட் எல்லாம் blank ஆயிடுச்சு. இப்படிலாம் நம்ம நிறைய வார்த்தைகள் நம்ம சொல்லுவோம். என்னோட மைண்டே கம்ப்ளீட்டா blank இருக்கு, இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னே எனக்கு தெரியல. அதுதான் என்னது டெட் எண்ட் பாயிண்ட். அதுதான். அப்ப அந்த மாதிரி அந்த அந்த இடம் தான் என்னது, அந்த டெட் எண்ட் பாயிண்ட்ல நமக்கு வந்து உலகத்தாரா இருந்தா என்ன பண்றாங்க, உலகத்தார் என்ன பண்றாங்க அந்த மாதிரி பாயிண்ட் வரும்பொழுது, ஆப்வியஸா நிறைய பேர் செய்கிற காரியம் என்னது, தற்கொலை பண்ணி மறிச்சு போறாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியல அதுக்கு மேல என்ன பண்ணணும். பெரிய ஐஸ்வர்யவானா இருக்கிறான், பார்த்தா பெரிய ஆண்டர்பிரைனர் அப்படின்னு சொல்றாங்க, இவர் ஒரு பயங்கரமான தொழிலதிபர் அப்படி இப்படின்றாங்க. அப்புறம் பார்த்தா திடீர்னு பார்த்தா அந்த மனுஷன் அவர் வந்து சூசைட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி அதே மனுஷனை தான் என்ன பண்றோம் நம்ம நியூஸ் பேப்பர்ல பாக்குறோம். பயங்கர பெரிய அழகி, ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆக்ட்ரஸ், ஷீஸ் வெரி பாப்புலர், ஷீஸ் எ செலிபிரிட்டி அப்படிலாம் இருக்காங்க. திடீர்னு பார்த்தா என்ன பண்றாங்க, தற்கொலை பண்ணி மறித்து போறாங்க. அப்ப அவர்களுக்குள்ளே ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்குது. they are reaching a point, they are reaching a point called dead end. ஒரு டெட் எண்ட் ஏதோ ஒரு பாயிண்ட் அவங்க லைஃப்ல வருது. அந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. சோ அவங்கள தப்பு வைத்துக் கொள்கிறதற்கு அவர்களுக்கு என்ன பண்றதே தெரியல. சோ இந்த உலகத்திலேருந்தே நான் என்ன தப்பு வைத்துக் கொள்ளுகிறேன்னு சொல்லி என்ன பண்றாங்க, அவர்கள் மரணத்தை தேடி என்ன பண்றாங்க, போயிடுறாங்க. சோ இதுதான் உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதனுடைய அந்த அந்த பாயிண்ட்ல போய் நிக்கிறவங்களுடைய முடிவா இருக்கிறது. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்பொழுது, இப்படிப்பட்ட ஒரு ஒரு சூழ்நிலைகளை நம்ம வந்து கடந்து வந்து ஐ எம் அட் திஸ் பாயிண்ட், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னும் பொழுது நமக்கு ஒரு ரட்சகர் இருக்கிறார். நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், அந்த யோசுவா தோற்ற பொழுது என்ன செய்தான், இப்படி தோற்று போயிட்டேனே அப்படின்னு சொல்லி யோசுவா என்ன பண்ணல, தன்னைத்தானே அவன் கத்தி எடுத்து குத்தி கொன்று கொள்ளல. இன்னும் இப்படி நான் ஒரு யுத்தத்துக்கு போனேன், இவ்வளவு பெரிய ஒரு அசிங்கம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு அவமானம் ஆயிடுச்சு, முதுகு முதுகு காட்டி ஓடி வந்துட்டோமே, எவ்வளவு வந்து எவ்வளவு கெத்தா நம்ம வந்து அந்த யுத்தத்துக்கு போனோம், கொஞ்சம் பேர் இருந்தா போதும்னு நினைச்சு போனோமே, இப்படி நடந்துச்சு அப்படின்னு வந்து என்ன பண்ணலாம், அவன் தன்னைத்தானே கொன்று கொள்ளல. அவன் என்ன பண்ணா, ஆசரிப்பு கூடாரத்திலே வந்து விழுந்து கிடந்தானா. சோ நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தோல்வி வரும்பொழுது, ஒரு ஒரு ரெஸ்கியூ பண்ண வேண்டிய ஒரு இடத்துல அந்த டெட் எண்ட் பாயிண்ட்ல நம்ம வரும்பொழுது, நம்மும் கூட எந்த நிலைக்கு தள்ளப்படுகிறோம்னா, டு த ரைட் டு த லெஃப்ட், முன்னாடி பின்னாடி எந்த பக்கமே என்னால போக முடியாது அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் ஒரு இடம் இருக்குது. அது யோசுவா விழுந்து கிடந்த அதே ஆசாரிப்பு கூடாரம். ஹalleluya. அன்றைக்கு யோசுவா விழுந்து கிடந்த ஒரு இடம் என்னது, ஆசாரிப்பு கூடாரம். ஏன் இதை எங்களுக்கு செய்தீர், என்ன ஆச்சுன்னா, நாங்க யுத்தத்துக்கு தானே போனோம், நீங்க எங்க கூட தானே இருந்தீங்க, எதற்காக இந்த தோல்வி, எதற்காக இந்த அவமானம், நீங்க இருக்கீங்கன்ற தைரியத்தில் தானே நாங்க போனோம், பட் எதற்காக இப்படி ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லி ஆசரிப்பு கூடாரத்திலே விழுந்து கிடந்த பொழுதுதான் தங்கள் பட்சத்திலே இருந்த ஒரு காரியத்தை, என்ன குறைவு என்பதை அவர்களால் என்ன பண்ண முடிந்து அதை வெளிப்படுத்தி ஆண்டவர் பேசுகிறத பார்க்க முடியுது. இன்னைக்கு ஏன் அந்த டெட் எண்ட் பாயிண்ட்ஸ்ல கர்த்தர் கொண்டு போய் நம்மளை வைக்கிறார் அப்படின்னா வந்து, முதல்ல ஃபர்ஸ்ட் த வெரி ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன தெரியுமா, அவர் கற்றுக் கொடுக்கிற காரியம் அது எல்லாமே இரண்டாவது. முதல்ல த வெரி ஃபர்ஸ்ட் திங் இஸ் பிகாஸ் ஹி இஸ் லவ்விங் அஸ். அவர் நம்மை வெகுவாய் நேசிக்கிறதுனாலே அவர் என்ன பண்றாரு, அந்த நேசத்தின் நிமித்தம் கர்த்தருக்கு வந்து ஏசப்பாக்கு நம்மள கஷ்டப்படுத்தணும் அப்படின்றது ஒரு நாளும் அவர் என்னது, அவருடைய நோக்கமே கிடையாது. ஒரு 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 சகோதரிக்கு பிள்ளை இல்லாம இந்த இந்த மகளை இப்படி வைக்கணும் அப்படின்றது அவரோட நோக்கம் கிடையாது. யாரோ ஒருத்தருக்கு ஒரு வியாதியை கொடுத்து இப்படி வைக்கணும்ன்றது என்ன கிடையாது, அவரோட நோக்கம் கிடையாது. இன்னொருத்தருக்கு ஏதோ ஒரு குறைவை வைத்து, ஒரு சஞ்சலத்தை வைத்து என் ஜனத்தை இப்படி தவிக்க விடணும்ன்றது என்ன கிடையாது, அவருடைய நோக்கமே கிடையாது. ஹalleluya. அவருடைய நோக்கம் எல்லாம் இது இதற்கு நடுவிலும் கூட இன்னும் பண்படாதவளாய் தானே என்னுடைய மகள் இருக்கிறாள். இந்த இந்த ஆகானுடைய காரியம், தீட்டுப்பட்ட காரியம் உள்ளே மறைந்திருக்கிறதுனாலே என் ஜனம் இந்த யுத்தத்திலே ஜெயிக்க முடியாது. தொடர்ந்து தீட்டுள்ளவர்களாகவே அவர்கள் பிரயாணப்பட்டால் அவர்களோடு நான் வர முடியாது.
ஹalleluya. உன் பாளையம் பரிசுத்தமா இருக்கட்டும் என்று சொல்லி பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன் அவர். ஒருவேளை தீட்டுள்ள ஆகான் மறைத்து வைத்திருக்கிற காரியம் உள்ளே இருந்தால் என் ஜனத்தினோடு இன்னும் அவர்கள் போக வேண்டிய இளைப்பாறுதலின் ஸ்தலத்திற்கு அவர்களோடு நான் வர முடியாதே. அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டால் தானே நான் அவர்களோடு வர முடியும் என்பதனால் தான் அவர் என்ன பண்றாரு, ஒரு தோல்வியை கொடுத்து ஒரு டெட் அண்ட் பாயிண்ட்ல அவர்களை வைத்து, என்ன ஆச்சு ஆண்டவரே ஏன் இப்படி செய்தீர் என்று கேட்கிற இடத்திலே வைத்து அந்த இடத்துல என்ன பண்றாரு, இங்க பாரு இதுதான் இருக்குது, அதனாலதான் இதை நான் அனுமதித்து இதை செய்தேன் அப்படின்னு சொல்லி முதலாவது அவர் அன்பின் நிமித்தமே என்ன பண்றாரு, நமக்கு இதை அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஹalleluya. நமக்கு கூட கர்த்தர் ஒரு டெட் எண்ட் சிச்சுவேஷன்ஸ அவர் அனுமதிக்கிற அந்த நேரத்திலே நம்ம முதலாவது செய்ய வேண்டிய ஒரு காரியம், நம்ம மைண்ட் பிளாங்க் ஆயிடலாம், நம்ம கைகளிலே பணம் இல்லாமல் இருக்கலாம், இனி அடுத்து நான் செய்ய போவது என்னன்னு சொல்லி தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை பரிசுத்த வேதாகமும் ஏற்கனவே உங்களுக்கும் எனக்கும் முன்பாகவே அது கற்றுக் கொடுத்து போயிருக்குது. அது என்னன்னா, ஆசரிப்பு கூடாரத்திலே வஸ்திரங்களை கிழித்து கொண்டவனாய் யோசுவா விழுந்து கிடந்த பொழுது தன்னை மீண்டும் சுத்திகரித்து கொண்டு யுத்தத்துக்கு அவன் கடந்து சென்று அதே யுத்தத்திலே அவன் ஜெயத்தை பார்க்க முடிந்தது. ஹalleluya. ஹalleluya. அந்த ரெஸ்கியூவர், அந்த டெலிவரர் அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட தான் இருக்கிறார். ஹalleluya. அவர்கள் ஆயி பட்டணத்திற்கு முதல் முறை போன பொழுது கர்த்தர் அவர்களோடு இல்லையா? ஏன் அவரால் அவர்களோடு இருக்க முடியல? அந்த பரிசுத்தராலே அந்த பாளையத்திற்குள்ளே தீட்டு வந்த பிற்பாடு அவர்களோடு கூட அந்த இடத்திலே போய் அவரால் அந்த ஜெயத்தை கொடுக்க முடியவில்லை. ஹalleluya. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் வரும்பொழுது, ஏன் ஆண்டவரே நீங்க என் கூட தானே இருக்கிறீங்க, நான் ஜெபித்து கொண்டு தானே இருக்கிறேன், நான் உம்மோடு தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், உலகத்திலே எத்தனையோ பேர் உலகத்தோடு இணைந்து உலக சிநேகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே, ஏன் எத்தனையோ கிறிஸ்தவர்களை எடுத்துட்டா கூட வெறும் சண்டே கிறிஸ்டியனா வாழற அவனோட வாழ்க்கை நல்லா இருக்குது, நல்ல சுகமா இருக்கு, ஒரு தவிப்பும் அவனுக்கு இல்லையே, ஒரு சஞ்சலமும் அவனுக்கு இல்லையே. அதனால என்ன நினைக்கிறாங்க, இந்த சண்டேக்கு நான் சண்டே கிறிஸ்டினா நான் வாழறதே என்னது எனக்கு போதும்னு அவன் நினைக்கிறான். பிகாஸ் அவனுக்கு ஒரு பிரச்சனையும் வரல. அவங்களுக்கு எல்லாமே என்னவா இருக்கு, எல்லாமே சுமூகமா இருக்கு, எல்லாமே சமாதானமா இருக்கு. ஹalleluya. அவனுக்கு கூட அப்படி இருக்கும் பொழுது, நான் எப்போதும் உங்க சமூகத்தில் தானே உட்கார்ந்திருக்கேன், நான் எப்போதும் செபித்து கொண்டு தானே இருக்கிறேன், ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு காரியம் எனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கூக்குரல் இடுகிற அந்த நிலையிலே தான் நம்ம என்ன பண்றோம், சில நெருக்கங்களை நம்ம சந்திக்கிறோம். ஹalleluya. அப்படி கூக்குரல் இடுகிற வேளையிலே கர்த்தர் முதலாவது சொல்லுகிற காரியம் என்ன, நீ ஆசரிப்பு கூடாரத்திலே நீ விழுந்து கிடக்கிறது என்ன, உனக்குள்ள இருக்கிற தீட்டுகளை நீ என்ன பண்ணு, இன்னும் 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 உன்னை சுத்திகரித்துக்கொள், இன்னும் உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள். ஏன்னா உன் மீட்பர் சீக்கிரத்திலே உன்னை அழைத்து போகும்படி வரப்போகிறார். ஹalleluya. ஹalleluya. உன்னை சீக்கிரமாய் கூட்டி செல்லும்படியாய் அவர் வரப்போகிறார். நீ உன் தலைகளை உயர்த்தி உன் மீட்புக்காக நீ காத்திருக்கிற நாட்கள் வந்துவிட்டது. இந்த நாட்களிலும் இன்னும் தீட்டுள்ளவைகளை நீ ஒளித்து மறைத்து வைத்திருந்தால், ஹalleluya, உன் மீட்பர் வரும்பொழுது அவரோடு கூட நீ போக முடியாதே, அவரோடு கூட செல்ல முடியாதே. ஏனால் தீட்டுள்ளவர்களை அவர் அழைத்து செல்லவும் முடியாது, தீட்டுள்ளவர்களோடு அவர் இருக்கவும் முடியாதே. ஹalleluya. எவ்வளவு அதிகமாய் ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்கள் சொல்லி கத்துகிற ஒரு நிலை வருகிறதோ, கூப்பிடுகிற ஒரு நிலை வருகிறதோ, அந்த இடத்தில் தானே இன்னும் அதிகமாய் நம்ம ஜெபிக்கிறவர்களாய் மாறுகிறோம். அந்த இடத்தில் தானே இன்னும் விசுவாசத்திலே பலப்பட்டவர்களாய் மாறுகிறோம். அந்த இடத்தில் தானே ஆண்டவரே இன்னும் இன்னும் இப்படி சொல்லி இருக்கிறீரே, இதை செய்கிறவராய் இருக்கிறீரே, ஏன் எனக்கு செய்யவில்லை என்று கேட்டு அந்த இடத்தில் தானே நம்ம இன்னும் இன்னும் நம்முடைய பாளையத்தை சுத்திகரிக்கிறவர்களாய் நம்ம மாறுகிறோம். நம்முடைய மீட்பர் சீக்கிரத்திலே வரப்போகிறார்ல, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம் தானே. அந்த மீட்பர் வரும்பொழுது நம்மை அழைத்து செல்கிற அந்த ஒரு நொடி, மறுரூபமாகிற அந்த ஒரு நொடி நம்முடைய வாழ்க்கையில நம்ம எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுனா, ஆகான் மறைத்து வைத்த எந்த தீட்டும் நமக்குள்ள இருக்கக்கூடாதே. நீ ஆசரிப்பு கூடாரத்திலே விழுகிற ஒரு நிலையை உன் வாழ்க்கையில நான் வைத்தால்தான் நீ மறைத்து வைத்திருக்கிற தீட்டு என்னன்னு சொல்லி நீயே யோசிப்ப. ஏதோ ஒரு இடத்திலே நம்மை கர்த்தர் புஷ் பண்ணி ஒரு பாயிண்ட்ல வைக்கிற அந்த நேரத்துல தான் நம்ம என்ன பண்றோம், வாட் இஸ் ராங் வித் மீ, வை இஸ் திஸ் ஹேப்பனிங் டு மீ, ஏன் இது எனக்கு நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வியே நமக்கு எந்த இடத்துல வருகிறது, நாம ஏதோ ஒரு நெருக்கத்துல இருக்கும் பொழுதுதான் நம் கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம என்ன பண்றோம், இன்னுமாய் நம்ம அதிகமாய் நம்மை ஆராய்ந்து நம்மை புடமிட்டு கொள்ள முடிகிறது. ஹalleluya.
அப்ப நிச்சயமா என்ன பண்ணலாம்? அந்த ஆசாரிப்பு கூடாரத்திலே விழுந்து கிடக்கிற இடத்திலே ரெஸ்கியூவர், டெலிவரர் அவர் கண்டிப்பா என்ன பண்றாரு? நம்ம கூட தான் இருக்கிறாரு. ஆனா நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், தீட்டுள்ளவைகள் என்னவென்று கண்டுபிடித்து, அவைகளை வெளியே கொண்டு போய் பாளையத்திற்கு புறம்பாக அவைகளை சுட்டெரிப்பதே நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம். என்னிடத்துல அது மாதிரிலாம் எதுவுமே இல்ல. ஆனாலும் நான் வந்து நெருக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு நம்ம கண்டிப்பா என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. ஏதோ ஒரு there will be something that we have to இன்னும் நம்ம sanctify பண்ணணும். இன்னும் நம்மை சுத்திகரித்துக் கொள்ளணும். இல்ல இல்ல நான் நான் வந்து நல்ல சுத்திகரிக்கப்பட்ட நிலைமையில தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும், அதிலிருந்து பாயிண்ட் 1, அந்த இடத்துல இருந்து இன்னொரு பாயிண்ட் 1, அந்த இடத்துல இருந்து இன்னொரு பாயிண்ட் 1, அதுதான் என்னது? பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும். அதுதான் அது. சோ அந்த பாயிண்ட் ஒன் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுதுல்ல. அதுதான் அந்த பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும். பரிசுத்தமா இருக்கிறவன் சொல்லி முடிச்சிருக்கலாம் வசனத்தை. அப்படியே சொல்லியிருக்கலாம் அந்த வசனத்தை. எதற்காக? பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். சோ ஈவன் தோ ஒன் ஒன் பர்சன் இஸ் ஹோலி, ஒருத்தர் பரிசுத்தமா இருந்தாலும் இன்னும் பரிசுத்தமாக வேண்டிய சில காரியங்கள் ஏதோ ஒன்று இருக்கிறதுனால தான் என்ன சொல்றாரு ஆண்டவர்? பி ஹோலி. இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய் நான் உன்னை அழைத்து கொண்டு போகும்படியாய் வரும்பொழுது, ஹalleluya, நான் உன்னை அழைத்து கொண்டு போகும்படியா வரும்போது ஒரு சின்ன தீட்டு, ஒரே ஒரு பாபிலோனிய சால்வதான், ஒரே ஒரு பாபிலோனிய சால்வதான் அதை கண்டு இச்சித்து என்ன பண்ணா? கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டவரோட பெர்ஸ்பெக்டிவ் விட்டுருவோம். அவர் பார்த்த விதத்தை விட்டுருவோம். கொஞ்சம் நம்ம மனுஷங்களா அப்படியே அப்படியே பார்ப்போமே இந்த சிச்சுவேஷனை. நம்ம மனுஷங்களா அப்படியே யோசிப்பார். ஒரே ஒரே ஒரு பாபிலோனிய சால்வை தானேப்பா. அப்புறம் வேற ஏதோ ஒன்று சொல்லுவான் இல்லையா? வெள்ளி காசா சம்திங் யூ வில் சே. அதை என்னது? அதை எடுத்து என்ன பண்ண? என்னுடைய கூடாரத்திலே ஒளித்து வச்சிட்டேன் அப்படின்றான். சரி, தப்புதான். ஆண்டு சொன்ன வார்த்தைய மீறுகிறது தப்புதான். கண்டிப்பா கீழ்ப்படியாமை தப்புதான். பட் அந்த அந்த வசனத்தை படிக்கிறப்ப எனக்கு ஒரு 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 நிமிஷமா ஒரு மனுஷனா யோசிச்சு பார்த்தா என்னது? அவனும் அவன் குடும்பமும் அவன் பிள்ளைகளும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும், எவ்வளவு பாவம் இல்ல அப்படின்னு நான் வந்து யோசிச்சேன். அவன் தான் என்னது ஒளிச்சு வச்சவன். அவனுடைய சந்ததி, அவனுடைய பிள்ளைகள், ஒரே ஒரு தீட்டுள்ள காரியம், இஸ்ரவேலிலிருந்து அறுப்புண்டு போகும்படியாய் அவன் சந்ததியோடு கூட சேர்ந்து அவனை மொத்தமாய் கற்குவேலாய் அவனை கொன்று போடும்படி செய்துவிட்டது. ஏன் ஆண்டவரே? அவன் தானே செஞ்சான். இப்படிலாம் நம்ம பெரிய நியாயவாதி மாதிரி என்ன யோசிப்போம்? இப்படிலாம் யோசிப்போம் நம்ம. அவன் தானே செஞ்சான். அவன் பசங்களாம் என்ன பண்ணாங்க? அவன் குடும்பம் என்ன பண்ணுச்சு? கொஞ்சம் மன்னிச்சிருக்கலாமே. ஒரு சால்வதான. பிகாஸ் காட் வாண்ட் டு ஷோ அவர் எத்தனை தான் சொல்லு, அவர் பரிசுத்தர் அப்படின்னா பரிசுத்தர் தான். ஒரு சிறிதளவும் தீட்டை அவரால் என்ன பண்ண முடியாது? ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன நினைக்கிறோம்? நான் போதுமான அளவு பரிசுத்தமானவளாய் வாழ்ந்து கொண்டு மேலோட்டமாய் சில காரியங்களை நம்ம பார்த்து என்ன பண்றோம்னா பரிசுத்தமா தான் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் பரிசுத்த வேதாகமம் என்ற அந்த கண்ணாடியிலே ஒவ்வொரு நாளும் நம்முடைய முகத்தை இன்னும் அதிக அதிகமாய் பார்க்க 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 அதற்குள்ளே நம்ம பார்த்து கொண்டே இருக்கதான் அது என்ன செய்யுது? நமக்குள்ளே ஒளிந்திருக்கிற பாபிலோனிய சால்வைகளை அது எடுத்து காட்ட முடிகிறது. ஹalleluya. ஏன் இந்த டெட் எண்ட் பாயிண்ட் சிச்சுவேஷனை கர்த்தர் சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில வைக்கிறார்? த வெரி ஃபர்ஸ்ட் திங் இஸ் நம்ம சந்தோஷப்படணும். அந்த 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 சூழ்நிலைக்காக நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும். ஏன்னா உலகத்தில் இருக்க எத்தனையோ கிறிஸ்தவர்களை அவர் தண்ணி தெளிச்சு விட்டுட்டாரு. நிறைய பேரோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்கல்ல? அவர் என்ன பண்றாராம்? பிள்ளைகளை தான் சிட்சிக்கிறார். என் பிள்ளை, என் பிள்ளை அதுக்குள்ள கொஞ்சம் கூட தீட்டு இருக்க கூடாது. ஏன்னா நான் வர போறேன் அதை அழைத்து செல்லுகிறதற்கு. அதனாலதான் என்ன பண்றாரு? ரெஸ்கியூரா இருந்தும் டெலிவரரா இருந்தும் ஒருவருக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பது அவருக்கு லேசான காரியம் தானே. அவருக்கு என்ன அது? ஒரு கண்ணியின் வயிற்றிலேயே ஒரு பிள்ளையை உருவாக்குவது அவருக்கு லேசான காரியமா இருந்ததே. வயது சென்றவளா இருந்த எலிசபெத்துக்கும் அஹ், பெண்களுக்குண்டான வழிபாடு நின்று போன சாராளுக்குமே ஒரு பிள்ளையை கொடுப்பது அவருக்கு லேசான காரியம் தானே. எல்லாமே அவருக்கு லேசான காரியம். பிகாஸ் he is a deliverer. அவரால் செய்ய முடியாதது என்று ஒன்றுமே கிடையாது. ஆண்டவரே இது எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம போராடி கொண்டு என்னை எப்படியாவது இந்த சஞ்சலத்திலிருந்து, இந்த மனத்தவிப்பிலிருந்து, இந்த அவமானத்திலிருந்து, இந்த வேதனையிலிருந்து என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி
போராடுகிற நேரத்திலே அவருக்கு நம்மை விடுவிப்பது லேசான காரியமாய் இருந்தும் அவர் சில நேரங்களிலே அந்த நெருக்க சில நேரங்களிலே அவர் அந்த நெருக்கத்தை அனுமதித்து எதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா, இந்த மறைத்து வைத்திருக்கிற பாபிலோனிய சால்வையோடு நான் என் ஜனத்தினுடைய பிரயாணம் பண்ண முடியாது. ஒருவேளை இந்த ஆயி பட்டணத்தை ஜெயிக்கும்படியாய் நான் அவன் கூட இருந்து செய்து விட்டால் அவனுக்குள்ளே மறைந்திருக்கிற தீட்டு என்ன பண்ணாது, அவனுக்கு தெரியவே தெரியாது. ஏனால் நான் வரும்பொழுது பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஹalleluya. அதற்காகவே எப்போ நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகமாய் விழுந்து கிடக்க நம்ம நேரத்தை கொடுக்கிறோம், நம்ம நேரத்தை தேடுகிறோம். நான் 1 மணி நேரம் ஜெபிக்கிறவளா இருக்கிறவள் எப்பொழுது நான் 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ ஜெபிக்கிறவளா, எப்பொழுது நான் ஒரு அடிப்படை பரிசுத்தத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவள், என் ரட்சகரை போன்ற ஒரு பரிசுத்தத்துக்கு நேராக நான் மாறணும். அவரை போன்ற பரிசுத்த நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமா இருங்கள்னு சொல்றார். அவருடைய பரிசுத்தத்துக்கு நிகரான ஒரு பரிசுத்தத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹalleluya. இன் இன்னைக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, சில நேரத்துல ராப்சர் நடக்கும், ஆண்டவர் வரப்போகிறாரு, ரகசிய வருகை வரும், நான்லாம் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம லேசாய் நினைத்து விடுறோமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் எனக்குள்ள இருக்கு. ஹalleluya. கிறிஸ்தவர்களாகிய நம்ம அதை ஒரு லேசான காரியமாய் நினைத்து விடுறோமோ, நான்லாம் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப லேசாய் நம்ம எடுத்துக்கொள்ளுகிறோமோ, அந்த பரிசுத்தருடைய பரிசுத்தத்தை குறித்து நம்ம இன்னும் அதிகமாய் சிந்திக்க வேண்டியதா இருக்கிறதோ என்று சொல்லி இந்த நாளிலே நம்ம யோசிக்கணும். ஹalleluya. We think it is very easy to go with him. Hallelujah. கண்டிப்பா ஆண்டவர் நம்ம அழைத்து செல்வார் தான். அதற்காக தான் என்ன பண்ணாரு, அவர் மீட்பராய் வந்தார். அது எல்லாமே இட் இஸ் ஆல் ரைட் திங். பைபிள் அக்கார்டிங் டு த பைபிள் எல்லாமே ரைட் திங் தான். ஒருவேளை நம்ம அதை லேசா எடுத்து கொண்டிருக்கிறோமோ அப்படின்னு தான் இன்றைக்கு ஒரு சந்தேகம். ஹalleluya. ஏனால் அவர் சொல்றாரு, ஹalleluya, ஒரு சின்ன தீட்டு தான், ஒரே ஒரு பாபிலோனிய சால்வை தான் தோல்வி கிடைச்சிருச்சு. ஹalleluya. யோசுவா நினைச்சான் கொஞ்சம் பேர் போனாலே ஜெயிச்சிடலாம். ஹalleluya அப்படின்னு சொல்லி. ஆனா முடியலையே, ஏன்னா உள்ள தீட்டு இருந்தது. ஆமென். இன்றைக்கு நாமும் கூட நினைக்கிறோம், ஹalleluya, நம்ம போயிடலாம், நம்மலாம் போயிடுவோம், ஈஸியா போயிடுவோம், ஆண்டவர் வரப்ப போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறோம். நல்ல விஷயம். அந்த நிலையிலே அந்த இடத்துல அந்த அந்த இடத்துல நம்ம இருந்தோம்னா இட் இஸ் அ குட் திங். பட் நிஜமாவே அந்த இடத்துல இருக்கிறோமா? ஒரு குறைவும் நம்மிடத்திலே இல்லையா? ஒரு பாபிலோனிய சால்வை கூட நம்மிடத்திலே ஒளித்து வைக்கப்படவில்லையா? அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆசரிப்பு கூடாரத்திலே விழுந்து கிடக்கணும். இந்த ஜெகோவா மெஃபல்டி என்ன செய்கிறார்? ஹalleluya. அவர் நிச்சயமாய் விடுவிப்பார். அவர் நிச்சயமாய் ரெஸ்கியூ பண்ணுவார். ஆனாலும் பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும் அப்படின்ற அந்த வார்த்தையின்படி இன்னும் 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 என்று சொல்லி தீமையை பார்க்க மாட்டாதாம். அந்த சுத்த கண்ணர் வரும்பொழுது, அந்த மீட்பின் நாள் வரும்பொழுது எருசலேமை, ஹalleluya, எருசலேமை சுற்றி என்ன நடக்குது? போர் மேகங்கள் சூழ்ந்திருக்குது. ஹalleluya. நம்முடைய தலைகளை உயர்த்தி நம்முடைய மீட்பர் வருகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்க வேண்டிய காலத்துக்குள்ளும் வந்துவிட்டோம். ஆனால் பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும் என்று சொல்லி அந்த நிலையிலே நம்ம இருக்கிறோமா? So why God is pushing into this point? Hallelujah. ஏன் ஏன் இந்த இடத்திலே கர்த்தர் நம்மை வைக்கிறார்னா, நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் ஆசாரிப்பு கூடாரத்திலே விழுந்து கிடந்து, ஹalleluya, இன்னும் இன்னுமாய் நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டியதா இருக்குது. ஹalleluya. அவர் நிச்சயமாய் வருவார். நம்ம நிச்சயமாய் ரெஸ்கியூ பண்ணுவார். அவர் நிச்சயமாய் கூட மீண்டும் அதே ஆயி பட்டணத்திலே என்ன பண்ணாரு? ஜெயத்தை கொடுத்தார். ஹalleluya. அதே ஆயி பட்டணத்தில் அவர் ஜெயத்தை கொடுத்தார். ஆனால் அதற்கு முன்பாக உள்ளே இருக்கிற சால்வை வெளியே போனது. ஹalleluya. அவர் நிச்சயமாய் நம்மை அழைத்து செல்லும்படியாய் வருவார். ஆனால் அதற்கு முன்பதாக தீட்டுள்ளவைகள் எல்லாம் நம்மை விட்டு என்ன பண்ணும்? வெளியே போகணும். அதற்கு நம்ம ஆசரிப்பு கூடாரத்துல விழுந்து கிடக்கணும். நான் ஆசரிப்பு கூடாரத்துல எப்ப விழுந்து கிடப்பேன்னா, நான் யுத்தத்திலே தோற்கும் பொழுதுதான், நான் பின்னடைவை சந்திக்கும் பொழுதுதான், நான் ஒரு அடி பலமா ஒரு அடி வாங்கும் பொழுதுதான் என்ன பண்றேன்? என்ன ஆண்டவரே அப்படின்னு போய் இன்னும் கொஞ்சம் விழுந்து கிடக்கிறேன். ஹalleluya. ஹalleluya. ஜெகோவா மெஃபல்டி, he is with us. ஹalleluya. அவர் கண்டிப்பாய் உங்களோடும் என்னோடும் கூட இருக்கிறார். அந்த காப்பாற்றுங்க என்ற சூழ்நிலையை வரும்பொழுது அவர் நிச்சயமாய் தன் கைகளை நீட்டி எப்படியாய் பேதுரு, ஹalleluya,
ஆண்டவரே என்னை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிட்ட பொழுது தன் கைகளை நீட்டி அவர் ரெஸ்கியூ பண்ணார். கண்டிப்பா அவர் ரெஸ்கியூ பண்ணுவார். ஆனால் ரெஸ்கியூ பண்ணுகிறதற்கு முன்பதாக நம்மிடத்துல ஏதோ ஒரு சுத்திகரிப்பை, ஏதோ ஒரு காரியத்தை என்ன பண்ணிருப்பாரு, அவர் செய்திருப்பார். ஹalleluya. சில நேரங்களிலே நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது, ரொம்ப பலவீனமா இருக்கு. ரொம்ப விசுவாசத்தோடு இருக்கணும், பயங்கரமான விசுவாசம் அப்படிலாம் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா உண்மையிலே அப்படிப்பட்ட ஒரு பாயிண்ட் வரட்டும் பாருங்க, அந்த பாயிண்ட்ல தெரியும் நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னு. ஒரு நெகட்டிவ் வேர்டு கூட பேசாம, ஒரே ஒரு எதிர்மறையான காரியத்தை கூட சிந்திக்காம, நான் விசுவாசத்திலே 100% அப்படியே அப்படியே கண்ணு மாதிரி நிக்கிறேன் நான் விசுவாசத்துல அப்படின்னு சொல்ல முடியுமா? பரிசுத்தத்தை பலப்படுத்தும்படியாய் ஆண்டவர் அந்த சூழ்நிலைகளை அனுமதித்து நம்மை விழுந்து கிடக்கிறவர்களாய், அவருடைய சமூகத்திலே விழுந்து கிடக்கிறவர்களாய் மாற்றி இன்னும் 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 என்று சொல்லி அவர் பரிசுத்தப்படுத்துகிறார். சில நேரங்களிலே அதை பெற்றுக்கொள்வதற்கான விசுவாசம் இல்லாதவர்களாய், விசுவாசத்திலே பலவீனமானவர்களாய் நம்ம என்ன பண்றோம், நம்ம இருக்கிறோம். ஹalleluya. நான் தான் நல்லா ஜெபிக்கிறேனே, நான் தான் நல்ல காரியங்களை செய்றேனே, வேதத்தை வாசிக்கிறேனே, இதெல்லாம் பண்றேனே, எனக்குள்ள விசுவாசம் இல்லாம இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம குறித்து நம்மளே நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா ஒரு 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 ஃபன்னியா ஒண்ணு சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்னா, ஒரு மனுஷன் எவ்வளோ ஃபாஸ்டா ஓடுவான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும்? ஒரு நாய் துரத்துதுன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்லோவா நடந்து போற ஒரு சோம்பேறியா இருந்தா கூட, சில பேர் எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, ஸ்லோவா தான் நடப்பாங்க. என்ன நடந்தாலும் ஸ்லோவா தான் இருப்பாங்க. அவங்க பேசிக்காவே ஒரு ஸ்லோ பர்சனா தான் இருப்பாங்க. ஆனா ஒரு ஒரு பயங்கரமான ஒரு நாய் துரத்துதுன்னா, இல்ல நான் ரொம்ப ஸ்லோவான பர்சன் தான், நான் ஸ்லோவா தான் போவேன் அப்படின்னு ஸ்லோவா போக முடியுமா? எங்கேருந்து வருதுன்னே தெரியாது அந்த வேகம். அப்படியே அடிச்சு தள்ளி எப்படி போவாங்க? அது வரைக்கும் ஸ்லோவா நடந்தவங்களுக்குள்ள இப்படி வேகமா ஓடுற ஒரு ஒரு வேகம் இருந்துச்சா என்ன தெரியும்? அப்பதான் நமக்கு தெரியும். அது மாதிரி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாதான், நான்லாம் விசுவாசத்துல பயங்கரமான ஆளுன்னு சொல்லிட்டு இருக்க விசுவாசம், நான் விசுவாசத்துல இவ்வளோதான் என்னோட விசுவாசமா அப்படின்ற அந்த அந்த நெருக்கத்துல தான் என்ன தெரியும், நம்மளோட விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னு தெரியும். கத்தாவே என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லுகிற அந்த இடத்திலே வருகிற பொழுது, அந்த சூழ்நிலையிலே அவர் என்ன பண்றாரு, தான் எவ்வளவு பெரியவர் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹalleluya. ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுவோம். சில நேரத்துல என்ன பண்ண முடியும், அந்த 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 சூழ்நிலையோட நெருக்கத்தின் நிமித்தம் விசுவாசிக்க கூட முடியாது. விசுவாசிக்க கூட முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா வேதத்தை எடுத்து எங்கெல்லாம் என்னெல்லாம் நடந்திருக்கு, எங்கெல்லாம் என்னெல்லாம் நடந்திருக்கு, எங்கெல்லாம் எந்தெந்த அற்புதம் நடந்திருக்கு, ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளவு மகிமையுடையவர், இதெல்லாம் பார்ப்போம். இதெல்லாம் அதிகமா பார்ப்போம். இதெல்லாம் பார்க்க 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 என்ன ஆகும், விசுவாசம் கேள்வினாலே வரும். இத பார்க்க 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 படிக்க படிக்க படிக்க, ஓ கர்த்தர் இப்படிப்பட்டவரா, இவ்வளவு மகத்துவமானவரா, இவ்வளவு பெரியவரா, இதெல்லாம் நடந்திருக்கே பைபிள்ல இந்த இந்த இடத்துல, எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான். எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் நம்ம விசுவாசம் வீக்கா போற நேரத்துல நம்ம அதை படிக்கும் பொழுது, படிச்சு 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 என்ன ஆகும், நம்முடைய விசுவாசம் பலனுள்ளதாய் மாறும். ஹalleluya. அந்த வீக்கான பாயிண்ட்ல, அந்த ஒண்ணுமே முடியலன்ற சிச்சுவேஷன்ல என்ன நடக்குது, அந்த இடத்துல நின்று வேற வழி இல்ல, நான் விசுவாசிச்சு தான் ஆகணும், வேற ஏதாவது ரெமெடி இருக்கா, வேற ஏதாவது சொல்யூஷன் இருக்கா, இல்ல, ஜீரோ சொல்யூஷன், ஜீரோ ரெமெடி, எதுவுமே இல்ல. மனுஷனால ஒன்றும் பண்ண முடியல, டாக்டரால ஒன்றும் பண்ண முடியல, யாராலையும் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல. ஜீரோ சொல்யூஷன் இருக்க இடத்துல எங்க தேடுவோம் சொல்யூஷனை, கர்த்தடத்துல தான் தேடுவோம். அப்ப என்ன பண்ணுவோம், ஐயோ சூழ்நிலை இப்படி இருக்குதே, நம்மளோட சிந்தை என்ன பண்ணும், மாம்சம் என்ன பண்ணும், சூழ்நிலையை பார்க்கும். சூழ்நிலையை பார்க்கும்பொழுது நம்ம என்ன நினைப்போம், இல்ல சூழ்நிலை இப்படி இருக்கு, ஆனாலும் வந்து நான் விசுவாசமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா இந்த வேத புத்தகத்தை திறந்து அதுல இருக்கிற விசுவாசத்தின் காரியங்களை நம்ம பார்ப்போம். அந்த விசுவாச வார்த்தை உள்ளே போக 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 நமக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசம், இதுவரை 50ஓ 60ஓ 70ஓ இருந்த விசுவாசம் புஷ் பண்ணி புஷ் பண்ணி புஷ் பண்ணி எங்க போகும், 100% நோக்கி அந்த விசுவாசம் போகும். அதுதான் எனது கடுகளவு விசுவாசத்தம், அதுதான் எனது மலையே பேர்க்கிற விசுவாசம். ஹalleluya. கர்த்தர் நம்மை பலப்படுத்தும்படியாய், ஹalleluya, அந்த மெஹ்பல்டி, ஜெஹோவா மெஹ்பல்டி, ரெஸ்கியூவர், டெலிவரர் என்ன பண்றாரு, ஹalleluya.
அவர் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அந்த பாயிண்ட் வரைக்கும் கொண்டு போய் அங்கிருந்து அவர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்து அவர் தம்முடைய கரங்களை நீட்டி நம்மை மீட்டெடுக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த இடத்துல நீங்க காத்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கலாம். கர்த்தர் உங்களோடு சொல்லுகிற ஒரு காரியம், the deliverer is with you. உங்களை காப்பாற்றுகிற, உங்களை ரெஸ்கியூ பண்ணுகிற ரட்சகர் நம்மோடு தான் இருக்கிறார். ஹalleluya, நம்மோடு தான் இருக்கிறார். ஆனால் அந்த இடத்திலே, அவர் நிற்க வைத்திருக்கிற இடத்திலே, அவர் கொடுத்திருக்கிற சூழ்நிலையிலே ஹalleluya நம்மை பலப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம் உண்டு. ஹalleluya. ஏன்னா வேத புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம், யாரெல்லாம் அக்னி கடல்ல பங்கடைவாங்க? பயப்படுகிறவர்களும் அவ்விசுவாசிகளும் அப்படின்னு சொல்லி. பயந்தாலே என்ன ஆகும்? விசுவாசம் இல்லாத நேரத்துல தான் என்ன வரும்? பயம் வரும். அப்ப ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு? நம்ம அந்த அந்த தேவனுடைய வருகைக்கு நேரா தகுதி உள்ளவர்களாய் மாறணும்னா சில காரியங்களை நமக்குள்ள இருக்கணும். அந்த விசுவாசம் இருக்கணும், அந்த பரிசுத்தம் இருக்கணும். அப்ப என்ன பண்றாரு? அவரை நம்ம அவருடைய சமூகத்திலே உட்கார்ந்து அதிகமாய் காத்திருந்து நம்மை பலப்படுத்தி கொள்ளுகிற ஆசரிப்பு கூடாரத்திலே விழுந்து கிடக்கிற காரியங்களை அவர் கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையிலே நிற்க வைக்கிறார். ஹalleluya. கொலோசியர் 1வது அதிகாரத்திலே 4வது வசனத்திலே நம்ம படிக்கிறோம், இருளின் அதிகார கொலோசியர் 1:13 வசனம், சாரி, கொலோசியர் 1:13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இருளின் அதிகாரம், ஹalleluya. நீங்களும் நானும் எங்க இருந்தோமா? இருளின் அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களாய் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். நம்ம என்ன பண்ணாரா? ஹalleluya, நம்மை விடுதலை பண்ணினாரா? அதிலிருந்து நம்மளை விடுதலை பண்ணி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினார். ஹalleluya. அப்ப இருளின் அதிகாரத்துக்குள்ள இருந்த நம்ம இப்ப வெளிச்சத்தின் அதிகாரத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். இருளின் அதிகாரத்துக்குள்ள இருந்த பொழுது சில சில அதிகாரங்களை பிசாசு என் மேலே எடுத்துக் கொண்டிருந்தான். அவன் சில அதிகாரங்களை என் மீது செலுத்தி கொண்டிருந்தான். ஆனால் நானும் இப்பொழுது வெளிச்சத்தின் அதிகாரத்துக்குள்ள உட்பட்டவளாய் வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டேன். ஆனாலும் இந்த இருளின் அதிகாரம் சில ஏதோ காரியங்களை என் மீது செய்து கொண்டிருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன்னு அர்த்தம். ஜஸ்ட் நான் ஸ்பேஸ் கொடுக்காம என்ன என்ன நடக்காது? அந்த இருளின் ஆதிக்கம் என் மீது அதிகாரத்தை எடுத்து அதை என்ன பண்ண முடியாது? ஆதிக்கத்தை செலுத்த முடியாது. ஸோ அந்த ஸ்பேஸை நான் என்ன பண்ணணும்? நான் ரிமூவ் பண்ணணும். நான் ரிமூவ் பண்ணும்போது அந்த வெளிச்சத்தின் அதிகாரத்துக்குள்ளே எனக்கு இருக்கிற எல்லா சுதந்திரங்களையும் நான் என்ன பண்ண முடியும்? எடுத்துக்கொள்ள முடியும். ஹalleluya. இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்றோம்? ஓ, கர்த்தர் வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கிற எனக்கு இத்தனை சுதந்திரங்களை கர்த்தர் வைத்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லி இந்த வேத புத்தகத்தை பார்க்கும் பொழுதுதான் என்ன ஆகுது? நம்முடைய விசுவாசம் பலனடைகிறது. அப்போ அந்த விசுவாசம் பலனடைகிற ஒரு இடத்தை கர்த்தர் அந்த இடத்துல என்னை கர்த்தர் வைக்கிறாரானால் அந்த அந்த பாயிண்ட்ல நான் நின்னாதான் நான் என்ன பண்ண முடியும்? என்னுடைய விசுவாசத்தை பலப்படுத்தி கொள்ளுகிற வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கிற என்னோட அதிகாரம்லாம் என்ன? என்னுடைய சுதந்திரம்லாம் என்ன? இதை நான் எப்போ தியானிப்பேன்? என்னோட அத்தாரிட்டி என்ன? ஆஸ் அ கிறிஸ்டியன், வாட் இஸ் மை அத்தாரிட்டி? ஆஸ் அ டாட்டர் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், வாட் இஸ் மை அத்தாரிட்டி? என்னுடைய இதெல்லாம் என்னது? இதெல்லாம் என்னுடைய சுதந்திரமா? கர்த்தர் இதெல்லாம் எனக்காக வைத்திருக்கிறாரா? பட் அதை நான் அனுபவிக்கலையே. ஆனா என்னால் அதை அனுபவிக்க முடியலையே. ஏன் அதை என்னால் அனுபவிக்க முடியல? பட் ஸ்டில் இந்த டார்க்னஸ் ஸ்பிரிட் ஏதோ ஒரு அதிகாரத்தை என் மேல செலுத்தி கொண்டிருக்குது. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுது? ஒரு கொஸ்டின் மார்க் வருது. அப்போ இந்த இருளின் ஆதிக்கம் என் மீது அந்த ஸ்பேஸை எடுக்காதபடிக்கு ஏதோ ஒரு இடத்த நான் என்ன பண்ணிருக்கேன்? தேர் இஸ் அ ஸ்ட்ராங் ஹோல்ட். அதுக்கு என் மேல ஏதோ ஒரு ஹோல்டு. ஸோ அந்த ஹோல்டை என்ன பண்ணணும்? நான் உடைத்து எரியணும். அப்ப என்ன நடக்கும்? அந்த வெளிச்சத்தின் அதிகாரத்துக்கு உட்பட்டவளா இருக்கிற எல்லா சுதந்திரத்துக்கும் உட்பட்டவளாய் நான் என்ன பண்ணுவேன்? நான் மாற முடியும். ஸோ ஜெஹோவா மெஃபல்டி, த ரெஸ்கியூவர், த டெலிவரர், அவர் என்ன பண்றாரு? நிச்சயமாய் விடுதலை நிச்சயம், கண்டிப்பா காப்பாற்ற போகிறது நிச்சயம், கண்டிப்பா கொடுக்க போகிறார், கண்டிப்பா செய்வார். ஆனால் அதில் சில காரியங்களை என்ன பண்றாரு? பலனடைய வைக்கிறார். பரிசுத்தத்தையும் விசுவாசத்தையும் இன்னும் ஒவ்வொரு இடத்திலையும் சில காரியங்கள் என்ன பண்றாரு? அவரு பலப்படுத்தி பலப்படுத்தி அதை கற்றுக் கொடுத்து நம்ம இன்னும் புடமிட்டு நம்ம இன்னும் வெளிச்சத்துக்குரியவர்களாய், இன்னும் பரிசுத்தம் உள்ளவர்களாய், இன்னும் ரட்சிப்பின் வஸ்திரத்திலே கரைதிரையற்றவர்களாய் இதெல்லாம் சேர்த்து என்ன பண்றாரு? உன்னை வியாதியிலிருந்தும் விடுவிக்கணும். நான் வரும்பொழுது உன்னை மீட்டு கொண்டு போகும்படியாய் உன் தலையை உயர்த்தி நீ பார்க்க வேண்டுமானால் ஹalleluya அதற்கு தகுதியுடையவளாகவும் என்ன பண்ணும்?
நீ வாழ வேண்டும். ஹalleluya. நீ மாற வேண்டும். இது எல்லாவற்றையும் என்ன பண்ணுகிறார்? இந்த நெஃபல்டி என்ற நாமத்தை உடையவர், த ரெஸ்கியூவர், த டெலிவரர். ஹalleluya. ஒருத்தரோட ஸ்ட்ரென்த்தே எப்போ தெரியும்னா, அந்த ரொம்ப போராட்டமான சூழ்நிலையில தான் நம்மளோட ஸ்ட்ரென்த்தே நமக்கு தெரியும். எனக்கு உண்மையிலே எனக்குள்ள இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குதுன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு 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 கஷ்டமான சூழ்நிலையை கடந்து வந்தவங்க சொல்லுவாங்க. ஒரு ஒரு இடத்துல ஒரு தீ பிடிச்சிருக்குன்னா, அந்த இடத்துல இருந்து காப்பாற்றப்படணும்னா, அவங்களுக்குள்ள இருக்கிற எல்லா ஸ்ட்ரென்த்தையும் ஒண்ணு சேர்த்து என்ன பண்ணுவாங்க? ஏதாவது ஒரு காரியத்தை செய்து அவர்கள் வெளியே வர முயற்சிப்பாங்க. வெளியே வந்தவங்க என்ன சொல்லுவாங்க? எனக்குள்ள நான் இதெல்லாம் செஞ்சதே கிடையாது. எனக்குள்ள இப்படி ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குன்னே எனக்கு தெரியாது. ஹalleluya. ஆனால் அந்த இடம் அந்த நெருப்புக்குள்ளே நிற்க வைக்கும் பொழுது உனக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரென்த் உனக்கே தெரியாம அதெல்லாம் கேதர் பண்ணி நம்ம அந்த அந்த நெருப்பை உடைத்து கொண்டு வெளியே வருகிறோம். ஹalleluya. ஹalleluya. அதுதான் என்னது? அதனால தான் என்ன பண்றாரு? கொண்டு போய் நெருப்புல நிக்க வைக்கிறார். ஆனா என்ன சொல்றாரு? நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். த ரெஸ்கியூர் வில் பி வித் யூ. ஹalleluya. நீ ஆறுகளை கடக்கும்போது அது உண்மையிலே புரளுவதில்லை. ஏன்னா ரெஸ்கியூவர் உன் கூட தான் இருக்கிறார். நீ அக்கனியில் நடந்தாலும் நீ வேகாதான் இருப்பாய். நான் உன்னோடு தான் இருக்கிறேன். ஆனா நீ தண்ணில போய் தான் ஆகணும். நீ நெருப்புல நின்னுதான் ஆகணும். ஹalleluya. ஏன்னா அப்பதான் உனக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரென்த் எல்லாம், உனக்குள்ள இருக்க ஃபெய்த் எல்லாம், உனக்குள்ள இருக்கிற ஹோலினஸ் எல்லாம் எல்லாத்தையும் நீ கேதர் பண்ணி என்ன பண்ணுவ? அந்த நெருப்பை உடைச்சுக்கிட்டு அந்த தண்ணியில இருந்து நீ வெளியே வருவ. ஹalleluya. ஹalleluya. நான் ஆனால் உனக்கு எந்த சேதம் நடக்காதபடி உன்னை காப்பாற்றி கொண்டு அந்த இடத்திலே அந்த சூழ்நிலையிலே உன்னோடே கூட தான் நான் இருப்பேன். ஹalleluya. இந்த நாளிலே நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். ஹalleluya. ஒரு சின்ன பாபிலோனிய சால்வை ஒரு குடும்பத்தையும் அவன் சந்ததியும் இஸ்ரவேலை விட்டே அறுப்புண்டு போகும்படியாய் ஹalleluya எடுத்துக்கொண்டு போய்விட்டது. இன்றைக்கு நம்ம நினைக்கிறோம் அவர் வரும்பொழுது நம்ம போயிடுவோம். ஆன்டி கிரைஸ்ட் காலம் தானே, நான்லாம் இருக்க மாட்டேன். எஸ், இட் இஸ் வெரி குட். கண்டிப்பா நம்ம யாருமே இருக்க மாட்டோம், இருக்கக்கூடாது. ஹalleluya. ஆனால் ஒரே ஒரு பாபிலோனிய சால்வை தான். ஆகான் என்ன நினைத்தான்? இதை நான் மறைத்து வைத்தால் யாருக்கு தெரிய போகுது? இதனால ஆயி பட்டணத்துடைய யுத்தத்திலே தோற்க போகிறோம். இதனாலே நானும் என் குடும்பமும் கல்லெறியப்பட்டு கொல்லப்பட போகிறோம். இதனாலே நான் இஸ்ரவேலை விட்டு வேரோடு அறுப்புண்டு போக போகிறேன்னு அவன் நினைக்கவே இல்லை. ஆனா அதெல்லாம் நடந்துச்சு. ஒரே ஒரு பாபிலோனிய சால்வை தான். ஹalleluya. நாம் கூட அப்படிதான் நினைக்கிறோம்ல. நான் போயிடுவேன், நான் செஞ்சிருவேன், நான் பண்ணிடுவேன், நாளா ஜெபிக்கிறவ இப்படிலாம் நம்ம நிறைய நினைக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிற ஒரு பாபிலோனிய சால்வை என்ன? ஹalleluya. God is putting us in a situation. இந்த காலத்திலே, இந்த கடைசி காலத்திலே கர்த்தர் ஒரு இடத்திலே நம்மளை நிற்க வைத்து ஏதோ ஒரு காரியத்தை சிந்திக்க வைக்கிறாரானால், நெருப்புக்குள்ளேயும் தண்ணீருக்குள்ளேயும் நிற்க வைக்கிறாரானால், அந்த இடத்திலே இருந்து நம்ம சில காரியங்களை பெற்றுக்கொண்டவர்களாய் the deliverer will deliver us. Hallelujah. பெற்றுக்கொண்டவர்களாய், கற்றுக்கொண்டவர்களாய், புடமிடப்பட்டவர்களாய், ஹalleluya. அந்த ரெஸ்கியூர் என்ன பண்ணுவாரு? நம்மளை நிச்சயமாய் ரெஸ்கியூ பண்ணுவார். ஹalleluya. நம்ம ஒப்பு கொடுத்து செபிக்க போகிறோம். ஹalleluya. தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த நாளின் செய்திக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, ஜெகோவா மெஃபல்டி, த லார்ட், த டெலிவரர், த ரெஸ்கியூர், யூ ஆர் வித் அஸ் மாஸ்டர். நீங்க எங்களோடு தான் இருக்கிறீங்க. நாங்க தண்ணியில நடந்தாலும் எங்களோடு கூட இருக்கிறீங்க. நாங்க அக்கனில நடந்தாலும் எங்களோடு கூட இருக்கிறீங்க. ஆனால் அந்த தண்ணியும் அக்கனியும் நீங்க அனுமதிக்கிறீங்கப்பா. ஹalleluya. ஆசரிப்பு கூடாரத்திலே நம்ம விழுந்து கிடக்க, ஆண்டவரே விழுந்து கிடக்க, இன்னும் அதிகமாய் விழுந்து கிடக்க, இன்னும் அதிகமாய் விழுந்து கிடக்க கர்த்தாவே, பாபிலோனிய சால்வைகளை, தீட்டுள்ளவைகளை வெளியேற்ற ஆண்டவரே கர்த்தா, இருளின் அதிகாரத்திலே ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் இருந்து விடுதலையாக்கப்பட்ட நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளா எல்லா சுதந்திரங்களையும் எடுத்துக்கொள்ள முடியாமல் இன்னும் பின்னடைந்திருக்கிற நிலையிலே ஆண்டவரே இருளின் ஆதிக்கங்களுக்கான ஆண்டவரே அந்த ஸ்ட்ராங் ஹோல்ஸ், அந்த ஸ்பேஸ் எங்களை விட்டு அகற்றி விடும்படியாய் ஆண்டவரே கர்த்தாவே, இது எல்லாவற்றின் பாதையிலும் நீர் எங்களை கொண்டு வந்து எங்களை மீட்டெடுக்கிறீர், எங்களை விடுவிக்கிறீர், எங்களை ரெஸ்கியூ பண்றீர் சப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். லார்ட், யூ லவ் அஸ் சோ மச் மாஸ்டர். நீர் எங்களை நேசிக்கிறதுனால தான் எங்களை சிட்சிக்கிறீங்கப்பா. ஹalleluya. ஆண்டவரே, வேசியின் பிள்ளைகளாய் எங்களை நீர் நினைத்திருந்தால் எங்களை நீ சிட்சிக்க மாட்டீர் ஆண்டவரே. நீர் எங்களை சொந்த குமாரத்திகளும் சொந்த குமாரர்களுமாய் நினைக்கிறதுனாலே ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் இன்னுமாய் அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே விழுந்து கிடப்பதை கர்த்தர் நீர் விரும்புகிறீரே ராஜா. ஆண்டவரே, இந்த இடத்துல இருக்கிற எல்லாரையும் நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். எங்க வாழ்க்கையில எங்களுக்கு நிறைய வேலை இருக்கலாம், நாங்க செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கலாம், பார்க்க
பார்க்க வேண்டிய ஆண்டவரே நிறைய டியூட்டிஸ் இருக்கலாம், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கலாம். ஆனால் அதுக்கு எல்லாவற்றின் மத்தியிலும் இந்த சகோதரிகள் ஒவ்வொருவரும் உம்முடைய ஆசரிப்பு கூடாரத்திலே விழுந்து கிடக்கிற கிருபைய ஒவ்வொருவருக்கும் கொடுங்கப்பா. ஹாலே லூயா. ஒருவேளை நாங்கள் ஆண்டவரை தகுதியுடையவர்கள் என்று தன்னிலே தானே நாங்கள் எங்களை ஏமாற்றிக் கொள்ளாதபடிக்கு இன்னும் நான் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியவர்கள் என்ன என்று சொல்லி விழுந்து கிடந்து கற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுங்கப்பா. உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.